ரிட்டர்ன் ஃப்ரம் த அபிஸ் அப்படிங்கிற மான்வாவோட பார்ட் 1 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்துல ஒரு ஆள் இருந்துட்டு, "போச்சு நம்ம மாட்டணும். இது லெவல் 90 சேர்ந்த மாஸ்டர். நம்மளால தப்பிக்கவே முடியாது." அப்படிங்கும்போது சடனா பார்த்தா அந்த மான்ஸ்டர் அப்படியே செத்து போகுது. இவன் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்தம்போது நம்ம ஹீரோ தான் காமிக்கிறான். இவன் வந்து என்ன அப்படின்னா அபிஸ் வேர்ல்டுல 500 வருஷம் வந்து அப்படின்னா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் வந்து கொன்று போட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு மாதிரி சடனா ஹீரோ வந்து சின்ன பையனா இருக்கையில, "இது என்ன இடம்? இது எப்படி நான் இங்க இருக்கேன்?" அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன பண்ணா, அங்க சுத்தி முத்தி நடந்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, ஒரு மாரி கருப்பு கண்ணு மாரி இருக்க ஒண்ணு வந்து நம்ம பார்த்துட்டு, "வா சைல்டு, உன்ன தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் என்னைய வந்து பாரு. அபிஸோட ஆழத்துல நான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பார்த்தா, திடீர்னு வந்து என்ன பண்ணா, "இது என்னது இது?" அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா, ஹீரோ வந்து கனவுல வந்து இருப்பான். ச்சே! எப்ப பார்த்தாலும் இதே கனவு தான் வந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரே கடுப்பா வருது. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்புறம் ஹீரோ வந்து தூங்க போம்போது, "சீக்கிரம் எந்திரி கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, ஹீரோவோட அம்மா அப்பா வேணாம்னா அவர எழுப்பல. ஹீரோ வந்து எழுதிருவான். ச்சே! எப்ப பார்த்தாலும் இதே கனவு தான் வருது. ஒரே கடுப்பா இருக்குடா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கையில அவங்க அப்பா வந்துட்டு, "சீக்கிரம் நீ வந்து அப்படின்னா சீக்கிரம் கிளம்பணும். லேட் ஆயிட்டே இருக்கு பாரு" அப்படின்னு எனக்கும் தெரியுது. நான் வந்து சீக்கிரம் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தொடர்ந்து ஒரு வாரமா இதே கனவு தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. இது எதனால வருதுங்கிறது ஒண்ணுமே எனக்கு புரியல. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணா, அதுல வந்து வாய கொப்பளிச்சுட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். சரி ஓகே. இன்னைக்கு சீக்கிரம் வந்து எனக்கு ஸ்கூலுக்கு போணும். ச்சே! அங்க போக நெனச்சாலே எனக்கே கடுப்பாவும் வருதே ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோட அம்மா அப்பா வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, ஏன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணா செல்லமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே. நாமளும் வந்து என்ன பண்ணலாம் சீக்கிரம் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு வந்து என்ன பண்ணலாம் கிளம்பி போவோம். அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, திடீர்னு ஒரு மாரி சடனா அந்த இடத்துல நிலநடுக்கம் வந்த மாரி இருக்கும். என்னாச்சு? என்னாச்சு? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா, அவங்களோட அந்த பில்டிங்கையும் தாண்டி ஒரு பெரிய பில்டிங் வந்து என்ன அப்படின்னா அப்பயே ஆகுது. என்னது? இது என்னன்னே தெரியலையே! இது எங்கேருந்து வந்துச்சுன்னே ஒண்ணுமே தெரியலையே! அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா, ஃபைட்டர் ஜெட்லாம் வந்து என்ன அப்படின்னா அத சுத்தி அப்படின்னா சரவுண்ட் பண்ணிரும். இது என்னன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, ஆ ஹீரோவோட அப்பா பொண்ணுக்கு வந்து என்ன அப்டின்னா, ஃபோனும் வந்து என்ன பண்ணா அவனும் பார்த்தாக்கா அவங்க அண்ணனோ, தம்பியோ ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறான். இது என்ன ஆச்சுன்னே வந்து தெரியல. அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூஸ்லலாம் காமிக்கிறாங்க. இப்போ புதுசா வந்து அப்டின்னா டவர் மாரி ஒண்ணு அப்பியர் ஆயிருக்கு. அது உள்ள போனவங்க எல்லாருமே வந்து என்ன அப்டின்னா செத்து போயிடுறாங்க. அதுக்குள்ள வந்து என்ன அப்டின்னா மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு. சீக்கிரம் வந்து அப்டின்னா எல்லாரும் இங்க இருக்க அந்த சிட்டிய வந்து அப்டின்னா எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஹீரோவும் வந்து என்ன அப்டின்னா அங்க அவரோட ஃபேமிலிய சேர்ந்த எல்லாருமே அங்க இருக்க எல்லாத்தையும் அப்டின்னா எவாக்குவேட் பண்ணி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்த இடம் எவ்வளோ மோசமாயிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த இடம் ஃபுல்லா வந்து அப்படின்னா மிலிட்டரியே வந்து அப்படின்னா உள்ள வந்துருவாங்க. ஓகே நம்ம சீக்கிரம் இங்கேருந்து போயாகணும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கையில பார்த்தாக்கா, இங்க பக்கத்துல எங்க ஷெல்டர் இருக்கும். அத நம்ம பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவங்க அப்பா வந்து சொல்றாரு. உடனே சரி ஓகே நம்ம எல்லாரும் இங்க இருந்து முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து அப்படின்னா முதல் ப்ரையாரிட்டியா இருக்குது. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எல்லாரும் வந்து அப்படின்னா அந்த ஒரு டென்ட் போட்டு ஒரு இடத்துல வந்து அப்படின்னா உட்காந்துட்டு இருப்பாய்ங்க. இங்க ஃபுட் சப்ளையும் வந்து அப்படின்னா சரியா இல்ல. அது மட்டும் கிடையாது. நெறைய மக்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸான ஆள விட்டுட்டு வேற இருக்காங்க. அதுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, ஒரு சின்ன பையன் ஒரு பிரெட் பாக்கெட்ட வந்து கையில வச்சிருப்பான். அத ஒருத்தன் புடுங்கிட்டு, "ஒரு நாள் நீ பிரெட் சாப்பிடுறதுனால என்ன ஆகப்போது? நான் உன்ன விட பெரிய ஆளு. எனக்கு நெறைய பசிங்க. தெரியும்ல. அத கொஞ்சம் என்கிட்ட குடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் குடுக்க மாட்டேன்னோனே, அவன் வயித்துலயே என்ன பண்ணான் ஒரு மிதி மிதிச்சு வாங்கிறான். அப்பாடா! ஒரு பிரெட் பாக்கெட்ட வாங்குறதுக்காக எவ்வளோ இத பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் வந்து என்ன பண்ணான் கொடூரமா சிரிச்சுட்டு, "இப்ப நீ அத என்கிட்ட குடுக்கலன்னு வச்சுக்கயேன், இன்னும் இதே மாரி நெறைய மிதி வாங்குவ." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த பையன் அப்படியே அழுதுட்டே இருப்பான். இவன ஹீரோவோட அப்பா வந்துட்டு, "நீ தேவையில்லாம புல்லி பண்ணிட்டு இருக்க. உன் வேலை என்னமோ அத பாருய்யா. தேவையில்லாம ஏன் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க?" அப்படின்னு. "நீ என்ன ஏளனமா என்ன நெனைக்காத. உனக்கு எவ்வளோ திமிரு இருக்குதோ" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அடிக்க அவங்க அப்பாவ அடிக்க வரையில, அவங்க அப்பா என்ன பண்ணா, அவன் மூஞ்சிலே ஒரு கிக்கு விட்டு அவன அடிச்சு கீழ வந்து தள்ளிருவான். தள்ளிட்டு, "இந்தாப்பா தம்பி இந்த பிரெட்ட வந்து புடிச்சுக்கோ. இது நீயே வந்து என்ன பண்ணா சாப்பிடு. அடுத்தவங்க சாப்பாட்ட திருடி தின்னாம, உழைச்சு உனக்கான சப்ளைஸ நீயே தேடிக்க." அப்படின்னு சொல்லி சொல்லையில, இதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லி தான்டா ஆவ." அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க முன்னாடி எச்சி துப்பிட்டு அவன் அங்கருந்து கிளம்பி போயிறான். இவன் இங்க ஸ்கூல்ல படிச்சவன் தானே, அப்ப இது இவனோட ஃபேமிலியா? சரி ஓகே பரவால்ல. நீங்க இதுக்கு அனுபவிப்பீங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அப்பனா பார்த்துட்டு அவன அப்பனா சொல்லிட்டு போறான். ச்சே! இவனுங்க இதுதான் வேலை. எப்ப பார்த்தாலும் என்ன அப்பனா எங்க ஸ்கூல்ல இருக்க ஒரு சீனியர் தான் இவன். வீக்கா இருக்க ஆளுங்கள எப்ப பார்த்தாலும் இவன் புல்லி பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து அப்படின்னா ஒரு ஆர்மி சோல்ஜர் வந்து அப்படின்னா உள்ள வந்துருவான். "சீக்கிரம் இந்த இடத்த எவாக்குவேட் பண்ணுங்க. மிலிட்டரி இங்க டேக் ஓவர் பண்ணிச்சு." அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டு, "அதே போய்ப்பா இவ்வளோ பேர் இருக்கோம். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு சொல்ற. எதுக்கு இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு விஷயம் இல்ல. இங்க நெறைய மார்ச் வந்துட்டு இருக்கு. எங்களால எப்புட்றா ஒரே நேரத்துல நீ சொன்னோனே போ முடியும்? எங்களாலலாம் போக முடியாதுடா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கத்திக்கிட்டு இருக்கையில, ஐயோ! இப்ப இந்த மாரி சண்டை போடுறதுக்கான எந்த வித அவசியமும் இல்ல. நம்ம இங்கேருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு மாரி ஏதோ சவுண்ட் கேட்குது. போச்சு நான் தான் சொன்னேன்ல, "சீக்கிரம் இங்கேருந்து போலாம் வாங்கடா" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "ஓகே, ஓகே வாங்க எல்லாரும் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், அவங்க அப்பா, அம்மா எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு ஓடி போயிட்டு இருக்கையில, அச்சோ!
இது இப்ப என்னன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, திடீர்னு அந்த இடத்த எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு பெரிய ஒரு மான்ஸ்டர் வந்து அப்படின்னா ஒரு ஆர்மியே வந்துரும். வந்த உடனே அப்படின்னா அங்க கண்ல படுற எல்லாத்தையும் வந்து அப்படின்னா அது பாட்டுக்கு கொன்னுகிட்டே வந்து இருக்கும். இதுங்கலாம் எங்கேருந்து வந்துச்சுங்க? இதுங்கலாம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏதோ படத்துல நடக்கிற மாரியே இருக்கு. என்னால இத நம்பவே முடியல. சீக்கிரம் இங்கேருந்து நம்ம தப்பிச்சு ஓடியாகணும். சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஹீரோ அந்த கூட்டம் நெரிசல்ல வந்து அப்படின்னா அவங்க அப்பா தனியா ஒரு ட்ரக் போயிட்டாரு. "சீக்கிரம் இங்க வாடா, இங்க வந்து ஏறிக்கலாம் வா" அப்படின்னு சொல்லி வைக்கும்போது, இதோ வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படின்னா கொஞ்சம் மெதுவா வந்து அப்படின்னா ஏறி வருவான். "வரையில இந்த ட்ரக்ல ஆள் நெறைய இருக்காங்கப்பா. நீ வேற ட்ரக் போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன அப்படின்னா சேர்ந்து கீழ தள்ளி விட்டுருவாய்ங்க. "அச்சோ! நான் இப்ப வேற ட்ரக்க வந்து எப்படின்னா தேடி ஆகணும். நீங்க நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படின்னா சுத்தி முத்தி பார்த்துட்டு, "நான் ஒரு வேற ட்ரக்க தேடிட்டு நான் உங்கள கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து என்ன அப்படின்னா பார்க்குறான். பார்க்கையில, "அங்க பாருங்க, அங்க ஒரு ட்ரக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. அந்த ட்ரக்ல வந்து என்ன அப்படின்னா ஏறுவோம். அங்க போனா கரெக்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன அப்படின்னா அந்த ட்ரக்ல வந்து ஏறிருவான். ஏறிட்டு, "சீக்கிரம் யாராவது எனக்கு உதவி பண்ணுங்க" திடீர்னு ஒரு கை வந்து என்ன அப்படின்னா புடிச்சு, "ஓகே, நான் உன்ன காப்பாத்துறேன். நீங்க நல்ல வேளை நீங்க தான் என்னோட சேவியர். உங்கள தான் நான் அப்படின்னா நம்பியிருக்கேன்." "சேவியரா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிக்கையில, "போச்சு." நீ பார்த்தாக்கா அந்த பிரெட்டு திருடின அந்த பையன், அந்த புள்ளி தான் வந்து அப்படின்னா ஹீரோவுக்கு கை குடுத்துருப்பான். "சாவுடா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படின்னா அந்த இதுலேருந்து அப்படியே கீழ வந்து தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டோனே சுத்தி இருக்க எல்லாரும் வந்து அப்படின்னா ஹீரோ வந்து அப்படின்னா மிதிச்சு அங்கேருந்து என்ன அப்படின்னா ஓடிருவாய்ங்க. "போச்சு நான் சாகப் போறேன். நான் அப்ப இப்படித்தான் வந்து சாகப் போறேனா? எங்க அப்பா, அம்மா அவங்க எங்க போயிருக்காங்க? அவங்கள நான் எப்படி கண்டுபிடிக்கிறது?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, திடீர்னு ஒரு இல்யூஷன் மாரி என்ன அப்படின்னா ஒண்ணு வருது. "சீக்கிரம் எந்திரி. எந்திரிச்சு சண்ட போடு. இல்லன்னா நீ செத்து போயிருவ." அபிஸ்ட்ட வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, அந்த உருவம் ஒரு மாரி சொல்லையில, போச்சு இது என்ன அர்த்தம்? இது என்னன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சொல்லி இவன் ஒரு மாரி குழப்பமா யோசிச்சுக்கிட்டே இருந்தபோது பார்த்தாக்கா, திடீர்னு அவன் தலைக்கு மேல என்ன அப்படின்னா, ஒரு கல்லு மாரி இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா அடிக்கிறதுக்கு வந்து வரும். பார்த்தாக்கா ஜஸ்ட் மிஸ்ஸா அவன் சைட்ல என்ன அப்படின்னா அது வந்து அடிச்சிரும். பார்த்தாக்கா ஒரு காப்ளின் தான் வந்து அப்படின்னா அத அடிச்சிருக்கும். ஹீரோ அந்த காப்ளின் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓட வந்து பார்க்குறான். பார்த்தாக்கா அந்த காப்ளின் வந்து அப்படின்னா கையில வச்சிருந்த அந்த கல் சுத்தியில வச்சு ஹீரோவ பார்த்து என்ன அப்படின்னா தூக்கி வீசும். ஹீரோவும் வந்து அப்பன்னா டக்குனு அதுலேருந்து என்ன அப்பன்னா லைட்டா டேமேஜ் ஆகும். பார்த்தா கீழ விழுந்ததுக்கு அந்த சுத்தியெல்லாம் எல்லாம் உடைஞ்சிரும். அந்த காப்ளின் வந்து நம்மனா திரும்பவும் அடிக்கிறதுக்காக நம்மனா ஓடி வந்துட்டு இருக்கையில, ஹீரோ வந்து பார்க்குறான் கோச்சி. நான் வந்து சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த காப்ளின் வந்து நம்மனா திரும்பவும் விரட்டிக்கிட்டே ஹீரோ வந்து அப்பதான் நோக்கி வரும். இந்த டவர் இது என்ன பண்ணா ரொம்ப புதுசா இருக்கு. என்ன சுத்தி ஏன் எப்பயுமே மோசமான ஆட்களாவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் யாரு? எனக்கு இந்த இல்யூஷன்ல புதுசா வந்துட்டு இருக்கான். இது எதையுமே என்ன பண்ணா நான் தெரிஞ்சுக்காமலே சாக போறேனா? இல்ல நான் வந்து சாக மாட்டேன். நான் வந்து என்ன அப்பன்னா சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு மாரி ரேஞ்ச் மோடுக்கு போன மாரி பார்த்தாக்கா, அந்த காப்ளினே வந்து என்ன அப்பன்னா அடிக்கிறான். அடிச்சு அந்த காப்ளினே வந்து அப்பன்னா கொன்னுறான். கொன்னதுக்கப்புறம் பார்த்தாக்கா, ஆ ஓகே இது செத்துருச்சு. இது உடம்புல என்னமோ இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணான் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்தோட காப்ளினோட உடம்புலேருந்து ஒரு மாரி ஒரு கருப்பு கலர் ஜுவல் மாரி ஒண்ணு வெளிய வரும். இது என்னன்னு தெரியலையே! இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே! அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த ஜுவல் வந்து அப்படியே மேல ஏறி வந்துரும். வந்துட்டு என்ன அப்படின்னா, ஹீரோவோட உடம்புக்குள்ளேயே வந்து அப்படின்னா உள்ள போயிரும். உள்ள போயிட்டு பார்க்கறதுக்கு இது என்னது? ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கு என்னோட சக்தி அது எல்லாமே திரும்ப கிடைச்ச மாரி இருக்கே! எனக்கு ஏதோ பவர் கிடைச்ச மாரி இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோ அந்த கல்ல வந்து எடுத்துட்டான். சரி ஓகே. அப்ப எனக்கு இப்படித்தான் பவர் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா ஓகே. நான் இந்த கல்ல எடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து நான் தப்பிச்சு உயிரோட போவேன். என் ஃபேமிலிய வந்து என்ன நான் கண்டிப்பா பார்ப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, வேற எந்த ஒரு காப்ளின் எதுவுமே இருக்காது. சீக்கிரம் இங்கேருந்து போணும். இந்த படி மாரி இருக்கு. இதுல தான் இறங்கி போணும்னு நெனைக்கிறேன். பார்த்து போவோம். ஹீரோ அந்த படியில பார்த்து ஒவ்வொரு படியா வந்து என்ன பண்ணா நடந்து போயிட்டே இருக்கையில யோசிச்சு பார்க்குறான். ச்சே! உண்மையாவே இந்த மாரி வீடியோ கேம்ல இருக்க மாரி திடீர்னு இதுக்குள்ள இருந்து ஒரு ஸ்கெலிட்டன் வந்து என்ன தள்ளி விட்டுச்சுன்னா என்ன பண்றது? நான் செத்து போனா கூட இன்னொரு வாட்டி ரெசெர்க் ஆகி கூட வரமாட்டேன். என்னமோ போ! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன அப்பனா அந்த இடத்துல ஒரு கேவ் இருக்கத பார்க்குறான். சரி ஓகே உள்ள போவோம். இதுக்குள்ள ஏதாவது மான்ஸ்டர் இருக்கான்னு பார்ப்போம். சீக்கிரம் இங்க யாராவது இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது ஹீரோ உள்ள போனோனே அந்த இடத்துல நம்மளா ஒரு ஃப்ளேம் வந்து எரிய ஆரம்பிச்சுரும். பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒரு கல் டேப்லெட் மாரி பொதிச்சிருக்கும். பொறிச்சு இருந்துட்டு இந்த மாரி இந்த இடத்துல இருக்க மான்ஸ்டர்ஸ வந்து கொன்னாக்கா தான் அடுத்து வந்து வெளிய போ முடியும். அப்படிங்கிற மாரி அத எழுதியிருக்கோனே ஹீரோவும் என்ன பண்ணான் அத வந்து பார்க்குறான். பார்த்துட்டு சரி ஓகே. இந்த கல்வெட்டுல போட்டிருக்க மாரி அப்ப மான்ஸ்டர்ஸ்லாம் கொன்னு என்னோட சக்திய அதிகப்படுத்திட்டு அப்படித்தான் வந்து வெளிய போக முடியுமா? சரி ஓகே பரவால்ல. இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க நான் தயாரா இருக்கேன். நான் கண்டிப்பா அப்பனா ஸ்ட்ராங் ஆயிட்டு இந்த இடத்த விட்டு வெளிய வந்து போவேன். என் ஃபேமிலிய வந்து அப்பனா நான் சீக்கிரம் வந்து பார்த்தாகணும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து நடந்து போய் பார்த்தான். பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன கேட் மாரி இருக்கு. அந்த கேட்ட வந்து அப்படின்னா அப்படியே தொறக்குறான். தொறந்துட்டு உள்ள போய் பார்க்குறான். பார்த்துட்டு சரி ஓகே. இனிமே தான் ஆரம்பம். இங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து அப்படின்னா நான் கொல்லப் போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க நான் முன்னாடி இருக்க ஒரு காபின வந்து அப்படின்னா அடிச்சு கொல்றான். அதே மாரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேர்வுட்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படின்னா அடிச்சு கொன்னுட்டே இருக்கான். அதுங்க எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா கொன்னுட்டு அதுங்க உடம்புலேருந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒரு கிறிஸ்டல் மாரி அந்த ஹீரோவுக்கு வந்து கிடைக்கும் போல. அத வச்சு ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்து அப்படியே லெவல் அப் ஆயிட்டே இருக்கான். அந்த இடம் ஃபுல்லாவே மான்ஸ்டர்ஸா இருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து அபிஸ் மாரி இந்த இடத்துல இருக்க எல்லாமே வெறும் மான்ஸ்டர்ஸ் மட்டும் தான்.
வேற எந்த ஒரு லிவிங் கிரீச்சர்ஸுமே கிடையாது. பார்த்தா ஹீரோ வந்து அப்படின்னா அங்க இருக்கிறத ஒண்ணு ஒண்ணா கொன்னு கிட்டத்தட்ட காட்டுவாசியாவே மாறிட்டான். ஒரு 100 வருஷம். ஹீரோ வந்து அப்படின்னா நான் சீக்கிரம் வந்து போயிடுவேன். நான் சீக்கிரம் இங்க லெவல் அப் ஆயிருவேன். அடுத்து அதுக்கப்புறம் ஹீரோவ பார்த்து மத்த கிரீச்சர்ஸ் எல்லாமே பயந்து என்ன அப்படின்னா ஓடியே போயிடும். ஹீரோ அடுத்தடுத்து எல்லாத்தையும் வந்து கொன்னுகிட்டே வந்து இருப்பான். சீக்கிரம் உங்க எல்லாத்தையும் நான் கொல்றேன். சீக்கிரம் நான் ஸ்ட்ராங் ஆகணும். சீக்கிரம் நான் வெளிய போணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒவ்வொரு மான்ஸ்டரையும் வந்து என்ன பண்ணான் ஹீரோ வந்து தேடி கொன்னுகிட்டே இருப்பான். அவன் கொல்ல கொல்ல வித்தியாசமான மான்ஸ்டர் வந்து அப்படின்னா வகை வகையா வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் வந்து அப்படின்னா இவனும் ஒண்ணு ஒண்ணா கொன்னுகிட்டே வந்து இருப்பான். இவன் ஒவ்வொரு மான்ஸ்டரா வந்து அப்படின்னா கொல்ல கொல்ல திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஹீரோவும் ஒண்ணு ஒண்ணா கால்குலேட் பண்ணிட்டே இருப்பான். 100 வருஷம் ஓடியிருக்கும். அப்புறம் 200 வருஷம் ஓடியிருக்கும். ச்சே! எத்தன இது முடியல. எத்தன மான்ஸ்டர் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணான், அவன் மனசுக்குள்ள வந்து யோசிச்சுட்டே இருக்கையில, சரி ஓகே நான் இப்ப அடுத்த இடத்துக்கு போறேன். பார்த்தாக்கா ஹீரோ ஒவ்வொரு மான்ஸ்டரையும் கொல்ல கொல்ல அது மேல இருந்து ஒரு மாரி நம்பர் மாரி தெரியும் போல. அந்த நம்பர வச்சு தான் ஹீரோவுக்கு அடுத்தடுத்து வந்து தெரியும். ஒவ்வொரு டவரையும் வந்து நான் அப்படியே தாண்டி தாண்டி போயிட்டுருக்கையில ஒரு டவர்ல பார்த்தாக்கா 1 ட்ரில்லியன் மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. சூப்பர்! எனக்கும் இதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சைக்கோத்தனமா அந்த இடத்துல வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அங்க டிராகன் மொதற்கொண்டு எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் வந்து என்ன அப்படின்னா ஹீரோ ஒண்ணு ஒண்ணா கொன்னுகிட்டே வந்து இருக்கான். அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் அடுத்தடுத்து ஒண்ணு ஒண்ணா கொன்னுட்டு ஹீரோ வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறான். ச்சே! எத்தன வருஷம் ஆச்சு நான் இங்கேருந்து. ஒருவேள வெளிய எங்க அப்பா, அம்மா உயிரோட இருந்திருப்பாங்களா? அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா, எனக்கு இப்ப அவங்க மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குதே! எனக்கு இப்ப என்ன செய்றதுன்னே வந்து தெரியல. நான் இப்ப என்ன பண்றது? நான் இப்ப உயிரோட இருக்கணுமா? இல்ல சாகணுமா? சரி ஓகே. வழக்கம் போல என்ன அடிக்குவதே இந்த எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொல்லுவோம். சரி ஓகே. உங்க முகத்த வந்து காமிங்க. உங்க நம்பர் எத்தன? உங்களோட நம்பர் எத்தன? உங்களுக்குள்ள எத்தன கிறிஸ்டல் இருக்கு? எவ்வளோ பயங்கரமா இருக்கு. அத காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மான்ஸ்டரையும் வந்து அப்படின்னா கொன்னுகிட்டே இருந்திருந்தான். ஹீரோ வந்து என்ன பண்ணான், அடுத்தடுத்து ஒவ்வொரு மான்ஸ்டரா கொன்னு கொன்னு பார்த்தாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் வந்து என்ன பண்ணான், ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணான், அவனோட டைம்ஸ வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே. இனிமே நான் என்னோட இந்த டயத்த எண்ணக்கூடிய அந்த விஷயம். இத செய்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் வாழ்றதுல இப்ப எந்த பிரயோஜனமுமே கிடையாது. அவ்வளதான். நான் இப்ப சீக்கிரமா இந்த இடத்த விட்டு வெளிய போணும். அது மட்டும் தான் என்னோட ஒரே ஒரு ஹோப்பாவே இருக்கு. சரி பார்ப்போம். என்ன நடக்குதுங்கிறத நாமளும் வந்து அப்பனா வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அங்க இன்னும் மான்ஸ்டர் வந்து அப்படின்னா நிக்கவே நிக்காது. ஒவ்வொரு மான்ஸ்டரா வந்து அப்படின்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஹீரோவும் எல்லா மான்ஸ்டரையும் வந்து அப்படின்னா அடிச்சு கொன்னுகிட்டே வந்து இருப்பான். எந்த மான்ஸ்டருமே நிக்காது. ஹீரோ ஒவ்வொன்னையா வந்து கொன்னுட்டு, "சீக்கிரம் இன்னும் எவ்வளோ வேணா வாங்க. எல்லாத்தையும் நான் வந்து அப்படின்னா கொல்றேன். உங்க எல்லாரையும் வந்து அப்படின்னா கொல்றேன். உங்க எல்லாத்தையும் நான் கொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு ஹீரோ வந்து சைக்கோ மாரி கத்திட்டு இருப்பான். பார்த்தா அடுத்து ஒரு நாள் ஹீரோ என்ன அப்படின்னா ஒரு டீமன் டாக வந்து அப்படின்னா விரட்டிட்டு இருப்பான். "சீக்கிரம் எங்க போற? இங்க வா! நான் உன்ன சாகடிக்கணும்." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா ஒரு செயின் மாரி வந்து அப்படின்னா அத பிடிச்சிட்டு போகுது. ஹீரோ அத வித்தியாசமா ஒரு மாரி பார்த்துட்டு, "இது தப்பிக்கிறதுக்கு வழியா? அப்ப நான் தப்பிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் பண்ணி பார்த்தாக்கா அதுக்குள்ள அந்த போர்ட்டலுக்குள்ள போற மாரி போவான். வார்னிங். இதுல வந்து என்ன அப்டின்னா, இந்த சம்மன்ல வெறும் ஒரே ஒரு ஆள் தான் முடியும். 2 ஆள் போக்கூடாது. அப்டிங்கும்போது, நான் இதுக்கு விடமாட்டேன். நான் கண்டிப்பா போயே ஆவேன் அப்டின்னு சொல்லி ஹீரோ கத்திக்கிட்டே முன்னாடி போனான். அடுத்து என்ன நடக்குது? அது இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம். சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பாய்.